வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A கவுன்சிலிங்கோட 21வது நாளுக்கான கவுன்சிலிங் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. 14 ஜூன் 2024க்கான கவுன்சிலிங். இன்றைய நாளோட முடிவுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோட வேக்கன்ஸீஸ் காலியா இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேக்கன்ஸீஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது, இன்னும் எந்தெந்த கம்யூனிட்டி, எந்தெந்த கேட்டகரியை சேர்ந்தவங்கலாம் இன்னும் வேக்கன்ஸீஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இன்றைய நாளோட முடிவுல பார்த்தீங்கன்னா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரியில மொத்தமா 42 வேக்கன்ஸீஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்கிற வேக்கன்ஸீஸ் 478 வேக்கன்ஸி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதர் தென் ஸ்பெஷல் டிகிரிக்கு. சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம் 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லெவல் 12ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேக்கன்ஸி எடுத்திருந்தாங்க. இன்னும் 12 வேக்கன்ஸி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ரெவென்யூல பார்த்தீங்கன்னா, 9 வேக்கன்ஸி எடுத்திருந்தாங்க. 44 வேக்கன்ஸி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 36 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கல. ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 52 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. எஜுகேஷன்ல இன்னைக்கு 2 வேக்கன்சி தான் எடுத்திருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு 53 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ஸ்பெஷல் டிகிரிலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 94 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு 226 வேக்கன்சிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதில் ஜேசிஏல மட்டும் பார்த்தீங்கன்னா 219 வேக்கன்சிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி உமன் 0 ஆயிருக்குது. பிசி ஜென்ரல் ஆர்த்தோ லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி 0 ஆயிருக்குது. சரிங்களா? அடுத்தது இன்னைக்கு சம்மரி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எடுத்தது 136 வேக்கன்சி. இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்கிறது ஜேசிஏ ப்ளஸ் அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி எல்லாம் சேர்ந்து 704 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. பிஎஸ்டிஎம் இன்னைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரியில் 5ம் அதர் தென் ஸ்பெஷல் டிகிரியில் 6ம் ஜேசிஏல 4ம் எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம்கான வேக்கன்சிஸ் எங்கெல்லாம் லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்சி, பிசிஎம், எஸ்டி. சரிங்களா? இதில் அதர் தென் ஸ்பெஷல் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிஎம் அதுக்கப்புறம் எஸ்டியில் மட்டும்தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம் 2 வேக்கன்சியும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எஸ்டியில் எடுத்து பார்க்குறப்போ ஜெனரல் பிஎஸ்டிஎம் 5 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம் 4 வேக்கன்சியும் இருக்குது. அதர் கம்யூனிட்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் உமன் பிஎஸ்டிஎம்கான வேக்கன்சி 0 ஆயிருச்சு. அதே மாதிரி நீங்கள் ஜேசிஏல எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ஒன்லி எஸ்சியில் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி லெஃப்ட் ஓவராக இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 5 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேக்கன்சியும் லெஃப்ட் ஓவராக இருக்குது. மற்ற ஆல் அதர் கம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே ஜென்ரல் அண்ட் உமன் பிஎஸ்டிஎம்கான வேக்கன்சி 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்ததாக பிடிஎஃப் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் தர்ற மாதிரியான இந்த 7 கேட்டகரிக்கான பிடிஎஃப் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக எந்தெந்த கம்யூனிட்டியில் எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் மூலிமா பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, லெவல் 12 அண்ட் எபோவில் இன்றைக்கி ஒரே ஒரு வேகன்சி எடுத்திருந்தாங்க. இன்னும் 12 வேகன்சி லெஃப்ட் ஓவராக இருக்குது. நமக்கு முன்னாடியே அது தெரியும். எங்கே எடுத்துருக்காங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். சரிங்களா? அடுத்து ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இன்றைக்கி தொட்ட டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திண்டுக்கல், நீலகிரி, ராமநாதபுரம், திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருப்பத்தூர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 8 டிஸ்ட்ரிக் இன்றைக்கி டச் பண்ணிக்கிறாங்க. இந்த 8 டிஸ்ட்ரிக்டில் 3 டிஸ்ட்ரிக் இன்றைக்கி 0 வேகன்சி ஆயிடுச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் இன்றைக்கி 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டான வேகன்சிஸ் 0 ஆயிடுச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அலைடு ரெவன்யூ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 2 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. நேற்று சொன்ன மாதிரி அர்பன் லேண்ட் டேக்ஸுக்கும் அதுக்கப்புறம் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டில் ஒரு வேகன்சி. அர்பன் லேண்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் வேகன்சி ஒன்று இருக்குது. அதே மாதிரி சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்டில் எஸ்சி டிடபிள்யூ வேகன்சி ஒன்று இருக்குது. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ இன்றைக்கி தொட்ட டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கடலூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர். இதில் 2 டிஸ்ட்ரிக் 0 இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரிக்கான வேகன்சி 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கான வேகன்சி 0 ஆயிடுச்சு. சரிங்களா? ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ மொத்தமாக ஒரு 13 வேகன்சி தான் எடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு 177 வேகன்சி லெஃப்ட் ஓவராக இருக்குது. தொட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட்டு, அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு ட்ரைனிங் விங்கில், அதுக்கப்புறம் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் டச் பண்ணிக்கிறாங்க.
1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி, 5 வேக்கன்சி அந்த மாரி ரொம்ப மினிமல் வேக்கன்ஸீஸ் தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்போ, உங்களுக்கு ஒரு 3 டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு டச் பண்ணிக்கிறாங்க. ஹைவே, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், போலீஸு. சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹைவேல ஒரு 2 வேக்கன்சியும், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல ஒரு 3 வேக்கன்சியும், போலீஸ்ல ஒரு 2 வேக்கன்சியும் எடுத்திருக்காங்க. மத்த வேக்கன்ஸீஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. அடுத்தது வந்துட்டு எஜுகேஷன் அண்ட் சோசியல் வெல்ஃபேர்ன்னு எடுத்துக்கிறப்போ, ஸ்கூல் எஜுகேஷன்ல இன்னைக்கு ஒரு 2 வேக்கன்சி வந்துட்டு எடுத்திருக்காங்க. இன்னும் 53 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். இது 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் எம்பவர்மென்ட்ல ஒரு 3 வேக்கன்சியும், சோசியல் டிஃபென்ஸ்ல ஒரு வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 4 வேக்கன்சி எடுத்தாங்க. இன்னும் ஒரு 17 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வுமன் வந்துட்டு இன்னைக்கு 0வா இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிசி ஜெனரல் ஆர்த்தோ வந்துட்டு 0வா இருக்குது. சரிங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 94 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 219 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரல் ஒரு 50 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிசி ஜெனரல் ஒரு 30 வேக்கன்சியும், பிசி ஜெனரல்ல ஒரு 6 வேக்கன்சியும். அதாவது ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடங்கள்ல வேக்கன்சிஸ் இருக்குது. அதுவே வந்துட்டு வுமன் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வுமன், எம்பிசி வுமன், அதே மாரி பிசி வுமன் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. சரிங்களா? பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, உங்களுக்கு எஸ்சில மட்டும் தான் பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸே வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது ஜெனரல் அண்ட் வுமன்க்கு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா, ஜேசிஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வேக்கன்சி ஜெனரல்லயும், 4 வேக்கன்சி வந்துட்டு வுமன்லயும் இருக்குது. எஸ்சி ஜெனரல் அண்ட் எஸ்சி வுமன் பிஎஸ்டிஎம்ல. சரிங்களா? மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி வேக்கன்சிஸ் மட்டும் தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜெனரல்ல வந்துட்டு ஒரு 7 வேக்கன்சி இருக்குது. பிசிஎம் ஜெனரல்ல ஒரு 9 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? வுமன் வேக்கன்சிஸ் எல்லாமே வந்துட்டு ஜேசிஏல காலியாயிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.